பரிசுத்தமுள்ள பிதாவே, அந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம், ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகவும் 27ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய கிருபைகள் ஒரு விசை கூட தருவீராக. தகப்பனே, அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 நாளாகவும் 27ஆம் அதிகாரம் இன்றைய தியானம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குட். ஷாலோம். 2 நாளாகவும் 27. இதற்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன், தேவனுடைய பூரணமான ஆட்சி என்பதாக. யோதாம் உடைய ஆட்சி தேவனுடைய ஆட்சி போல் இருந்ததாம். இவ்வளோ நேரம் நம்ம நாளாகமத்தின் புஸ்தகத்தை படித்தோம். 2 நாளாகமம் வந்திருக்கோம். நம்ம 1 சாமுவேல் படிச்சிருக்கோம், 2 சாமுவேல் படிச்சிருக்கோம், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம் கூட படித்தோம், 2 நாளாகமம் வந்திருக்கோம். இது வரைக்கும் ஒரு தப்பான பாயிண்ட்டு கூட ஆண்டவர் ஆட் பண்ணாத ஒரு ராஜானா இந்த யோதாம் தான். சவுல் கூட கெட்ட பேர், தாவீதுக்கு கெட்ட பேர், சாலமோன் எல்லாருக்குமே. இந்த யோதாமுக்கு மட்டும் ஒரு நல்ல பேர். பெருசாக அவரை பற்றி பேசலை, அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லான கிங் என்று சொல்லுகிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஜாக்கிரதையாக. பெரிய வெற்றி அடையலைனாலும் பெரிய பேர் வாங்கினாலும் எப்படி இருப்பேன், பத்திரமா கேர்ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. மிலிட்ரிலையும் அவங்க அப்பா உசியா போலேயே சண்டையில் எங்கேயுமே தோத்ததில்லை. அம்மோன் கூட ஜெயிக்க போகிறார். சிரியா தேசத்திலேருந்து கூட 2 விதமான படைகள் ஒன்றாய் சேர்ந்து கூட அதில் நம்ம படிப்போம் டீட்டெயில்டாக வந்திருக்காங்க. அவங்க கூட ஜெயிக்க முடியல. அவர் காலத்தில் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. அவங்க அப்பா போல் ஓவராகவும் பில்டப் பண்ணதில்லை. அவங்க அப்பா பார்த்திங்களா, அவர் பேர் என்ன பேருங்க, ஆசாரியர்கள் தூபம் காட்டுகிற வேலையை இப்போ தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி போனதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதெல்லாம் கூட இந்த மனிதன் செய்யவில்லை. ரொம்ப எக்ஸலண்ட்டான கிங் இந்த யோதாம். ஆமென். இந்த யோதாம் என்றால் அர்த்தம் என்ன பார்த்தோம் என்றால், யாவே இஸ் பெர்ஃபெக்ட். யெகோவா தேவன் பரிபூரணமானவர், போதுமானவர், சரியானவர் என்ற அர்த்தம். பேரில் எவ்வளோ அர்த்தம் இருக்குல்ல. இப்போ ஹீப்ரூ மட்டும் தாங்க அப்படி. ஹீப்ரூ லாங்குவேஜ் ரொம்ப உன்னதமான ஒரு மொழி. ஒரு கமாக்கும் அர்த்தம் உண்டு, ஒன்றுத்துக்குமே அர்த்தம் உண்டு. இந்த யோதாம் என்கிற பெயர் த லார்ட் இஸ் பெர்ஃபெக்ட். யோ என்றால் யெகோவா தேவனை குறிக்கிறது. யா என்கிற எழுத்து யெகோவா தேவனை குறிக்கிறது. யாவே தேவன். தாம், யோதாம், தாம் என்கிற வார்த்தை கம்ப்ளீட், முழுமையான, பரிபூர்ணமான, உத்தமமான, சரியான என்ற அர்த்தம். தாம் மீன்ஸ் பர்ஃபெக்ட், கம்ப்ளீட், அப்ரைட். என் தேவன் பரிபூர்ணமானவர். யோதாமோட பேர் சொல்லும்போது யாரை தான் சொல்கிறாங்க? என் இஸ்ரவேல் யூதா ராஜாக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எந்த பெருமையும் எந்த ஆடம்பரமும் இருக்காது. அவங்க ட்ராவல் பண்ணுற வாகனம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரை மேலே போக மாட்டாங்க, ரதத்தில் போக மாட்டாங்க, கழுதை மேலே போவாங்க ராஜாக்கள். அவங்க மிலிட்ரி குதிரையில் போவோம், இவங்க கழுதை மேலே. சிட்டிக்குள்ளே வரும்போது அவங்க ராஜ்யபாரம் புரியும் போது எதில் வருவாங்க? கழுதை மேலே. அவ்வளோ தாழ்மை, கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. காட் இஸ் நம்பர் 1. தேவன் போதுமானவர். என்னைக்கு கூட செய்தி படிக்கும்போது என் தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. ராஜாவே சொல்றார், யார் போதுமானவரா? தேவன் பரிபூர்ணமானவர். உங்கள் அனைவரையும் கர்த்தர் இன்றைக்கு பரிபூர்ணத்தினால் நிரப்புவாராக. பண ரீதியாய், குண ரீதியாய், மன ரீதியாய், சரீர சுக ரீதியாய் சொல்லுங்க, கர்த்தரின் வாழ்க்கையில் போதுமானவர். யோதாம் என்றால் யாவே காட் இஸ் பெர்ஃபெக்ட். ஒரு டிவைன் நேம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு பெயர். த லார்ட் இஸ் அப்ரைட். அவர் பெயரை சொல்லும் போதே த லார்ட் இஸ் பெர்ஃபெக்ட். ஆமென். இவர் யோதாம் இந்த யூதானுடைய ராஜாவாக்கும் இந்த மனிதன். இவர் யாருடைய சன் என்று நம்ம பார்த்தோம்னா, நம்ம நேற்றுக்கு போன வாரம் தான் படித்தோம், உசியா ராஜாவுடைய மகன். கொஞ்சம் கடகடன்னு உசியா ராஜாவை பற்றி லைட்டாக படிச்சிட்டோம்னா உங்களுக்கு எனக்கும் புரியுங்க. ஹல்லேலூயா. இந்த உசியா ராஜா லாங் அண்ட் ப்ராஸ்பரஸ் ராஜ்யம் பண்ணியிருக்கார். நீண்ட நாள், ஏறக்குறைய 50 வருஷத்துக்கு மேலே ராஜ்யபாரம் புரிஞ்ச ஒரு ராஜா உசியா ராஜா. இவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் எல்லாரையும் ஜெயித்திருக்கார். மோவாபியர், அம்மோனியர், இவருடைய கீர்த்தி எகிப்து வரைக்கும் போயிருக்கிறது. 52 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கிறார். 16 வருஷத்திலே ராஜாவாயிருக்கார். மிலிட்ரி மைட்டு, யுசியா ராஜானால மிலிட்ரி. அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் கிங் டேவிட் போலே இருந்திருக்காரு. எக்கானமி வாஸ் ஃப்ளரிஷிங். பொருளாதாரம் அவர் காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பார்டர்ஸில் எல்லாம் வெற்றி தான். ஆமாம், எருசலேமுடைய மதில்கள், மிலிட்ரி டவர்ஸ்,
ஃபார்மிங், இரிகேஷன், அக்ரிகல்ச்சர், ஷீப் ரேரிங், ஆடு மாடு வளர்க்குறது, விவசாயம் செய்கிறது எல்லாமே எக்ஸலண்ட்டு. ஆமென். ஒரே ஒரு முடிவு மட்டும் மிஸ்டேக்கில் அவர் ஆச்சு. இஸ்ரவேலுடைய ராஜாக்கள், யூத ராஜாக்களில் குஷ்டரோகம் வந்து செத்தவர் அவர் தாங்க. கடைசி வரைக்குமே அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்படவில்லை. அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு கேட்டிங்களா? எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே நுழைந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே போயிட்டு, பரிசுத்த ஸ்தலம் யாரும் பார்த்தது கூட கிடையாது, நம்ம கூட பார்த்ததே கிடையாது, அவருடைய படத்தை வரைஞ்சி தான் காட்டுறாங்க, பார்த்தது கிடையாது. அதுக்குள்ளே போய் ஆசாரியர்கள் மாத்திரமே செய்கிற வேலையை நானும் செய்வேன் என்று போய் தூபம் காட்டினான். ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தான். தூபம் காட்டுகிற கலசத்தை கையில் எடுத்தான். அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. அவன் வாழ்நாள் முழுதும் குஷ்டரோகியாகவே இருந்தான். ஆனால் ஆண்டவருக்கு உண்மையானவன். அதை தவிர வேறு எந்த கெட்ட பேரும் குசியாக்கு இல்லை. அவருடைய மகன் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு படிக்க போகிற ராஜா. பேர் சொல்லுங்கள், யோதாம். வெறும் 9 வசனம் தான் இருக்குது. நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்குது. அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அவருடைய பேர், அவருடைய நல்ல வாழ்க்கை. ரிப்போர்ட் கார்டில் பெருசாக இல்லை, நம்முடைய ரிப்போர்ட் கார்டில் ஒழுங்காக இல்லாத பசங்களுக்கு நிறைய எழுதி வைப்பாங்க. ஸ்டடி இங்கிலீஷ் மோர், கம் டு ஸ்கூல் கரெக்ட் டைம், இல்லை பிரிங் யுவர் ஃபாதர், அப்படி இப்படிலாம் எழுதி வச்சுருவாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வி போட்டு குட் போட்டுருவாங்க இல்லையா? அப்படி தானே? அவ்வளோதான். வி போட்டு கூட்டு, இல்லைனா ஸ்டாரு, இல்லை ஒரு சின்ன ஸ்டார் போட்டு அனுப்புவாங்க. அதுபோல் ஒரு ஸ்டார் வாங்கின மன்னன் தான் இந்த யோதாம். ஆமென். பார்க்கலாமா எத்தனை பேர் படிக்கலான்றீங்க? முதல் 2 வசனங்களில் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க. 25 வயதில் ராஜாவாகிறார். 16 வயது மட்டுமே ராஜ்யபாரம். 25 கூட ஒரு 16 சேர்த்தா ஒன்றும் பெருசாக ஆயுசு தெரியல. 41 25 கூட ஒரு 16 சேர்த்தா எவ்வளோ வருது? 41 வயசு தானே. அவருடைய தாய் பேர் வந்து ஜெருஷா, சாதோக்கினுடைய மகளாக்கும். ஹல்லேலூயா. சாதோக் என்கிறவர் ஒரு ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர். ஆமென். ஸோ இந்த சாதோக் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து நல்ல ஒய்ஃபாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய தாயும் வெரி குட், எக்ஸலண்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நைஸ். இவருடைய பிகினிங் நன்றாய் இருக்கிறது, இவருடைய ஆட்சி நன்றாய் இருக்கிறது, இவருடைய ஆளுகை நன்றாய் இருக்கிறது. அவருடைய தாயுடைய பெயர் ஜெருஷா, த டாட்டர் ஆஃப் சாதோக். ஆக சாதோக் என்பவர் யாருன்னு நம்ம இப்போ படிச்சிடலாம் பாருங்கள். சாதோக் என்பவர் யாருன்னா, பைபிளில் நிறைய சாதோக் இருக்காங்க. தாவீது ராஜா காலத்தில் ஒரு ஹை பிரீஸ்ட் இருந்தார், அவர் பேர் சாதோக். சாலமோன் காலத்துலேயும் அவர் தான் அந்த சாதோக் இருந்தார். ஜேடக் என்றால் நீதி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. என்னதுங்க? நீதி என்ற அர்த்தம். எப்போதும் ராஜாக்கள் ஆட்சி செய்யணும்னா ஹை பிரீஸ்ட் அவசியம். நீங்கள் கூட மார்க்கெட் பிளேஸில் நல்ல பெரிய ஆளாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா உங்கள் பின்னாடி ஜெபம் பண்ணுற ஒரு பாஸ்டரோ, இல்லை ஒரு ஆவிக்குரிய தகப்பனோ, இல்லை ஒரு செல் லீடரோ அவசியம். அதுபோல் இந்த ராஜாவுடைய வளர்ச்சிக்கு காரணம் யார் சொல்லப்பட்டிருக்குதுங்க? ஜாதோக். ஸோ இந்த ஜாதோக் ஒரு 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 அருமையான ஒரு பிப்ளிக்கல் லீடராக இருக்கக்கூடும். அதாவது அவங்க மம்மியோட அப்பா, அதாவது தாத்தா, அவருடைய தாத்தா. ஸோ ஒண்டர்ஃபுல். இந்த ராஜாவோட காலத்தில் ஹை ப்ரீஸ்டாக அவர் இருந்திருக்கிறார். ஆமாம், அவருடைய வழியில் வந்த மகள் தான் இருக்கிறபடினால் எருசலேம் தேவாலயத்துக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய கிருபையை இந்த சாதோக்கு, இந்த மகனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சாதோக்குடைய மகள் தான் எருசா. இந்த அவங்களுடைய மகன்தான் இந்த யோதாம் ராஜா. ஸோ இந்த பவர் பாருங்க. எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு லீடராக இருந்தாங்கன்னா நம்மளை சர்ச்சு பக்கமே தள்ளிட்டு இருப்பாங்க. நேற்றுக்கு ஒரு வீட்டுக்கு ப்ரே பண்ண போனால் என்ன பாட்டு பாடினோமா? ஸ்தோத்திரம் செய்வேனா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, அந்த வீட்டில் பாடணும். யாருக்கெல்லாம் பாட்டு பாட தெரியும் எல்லாம் பாடுங்க. நிறைய பேர் பாடினாங்க. யாரெல்லாம் என் கூட பாட போகிறீங்க வந்துருங்கன்னா சில குழந்தைங்களாம் வந்து நின்றுச்சு. அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கூட நின்று பாட்டுங்க. அப்போ தான் சொன்னேன், என் வேலை உங்களை எல்லாருமே ஊழியம் செய்ய வைக்கிறது. என் ப்ரொஃபஷன் என்ன தான்? அநேக ஊழியக்காரர்களை எழுப்புவது. அந்த குழந்தைங்க பாடிச்சு. அதுபோல் இந்த சாதோக்கு நல்ல மனுஷன், தன்னுடைய மகள் வழி பேரனை ராஜாவாக இருக்கிறவனை ஆண்டவருடைய வேலை. ஆமென். ராஜாக்கள் அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தை எப்படி கட்டினாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த ராஜாக்கள் எருசலேம் தேவாலயத்துக்கிட்ட போகும்பொழுதே எப்படி போவாங்கன்னா 500 மீட்டர் தானா எருசலேம் தேவாலயத்துக்கு அவங்க வீட்டுக்கும். யார் மீதி பேர்லாம் ரொம்ப தூரத்தில் வரணும். ராஜாக்கள் அவங்க வீட்டிலேருந்து எட்டி பார்த்தாலே என்ன தான் ஆலயம். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ்,
வேறு பில்டிங்கு, டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸு. ஆனால் வீட்டுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம்? வெறும் 500 மீட்டர் தான். அதனால தான் தாவீது காலையில் போகிறாரு, மதியம் போகிறாரு, சாயந்தரம் போகிறாரு. என்றைக்கோ ஒரு நாள் 7 முறைலாம் போயிருக்காரு. அடைக்கலான் குருவிகள், தகைவலான் குருவிகள். தாவீது ராஜா காலத்தில் ஆலயமே இல்லை. அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தான் போட்டு அதுக்கு தான் போனார். அதுக்கு முன்னாடியே போயிட்டார். ஸோ their focus was God. சாதோக் இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லித்தர போகிறார்? ஃபோக்கஸ். ஆமென், ஹல்லேலூயா. இதில் ஆலயத்துக்கு வந்து ரெகுலராக போகிற மாதிரி ஒரு பாதை அமைத்தது வந்து சாலமோன் ராஜா. ஒரு ஃபிசிக்கல் பாத்தே இருந்துச்சா, ஒரு பாதை, ராஜாக்கள் போகிற பாதை. அவங்க எந்த கேட் வழியாக ஆலயத்துக்கு 4 வாசல் இருக்குது அந்த காம்பவுண்டுக்கு. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். அதில் நார்த்து கேட் வழியாக தான் ராஜாக்கள் போவாங்க. நார்த்து பக்கம், வடக்கு பக்கமாக தான் ராஜாக்கள் போவாங்க. அரண்மனையிலேருந்து அங்கே போகிறது அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஜாதோக் ஒரு வண்டர்ஃபுல்லான பர்சன். அந்த குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறான். அவனுடைய தாய் பெயரும் கொடுக்கப்பட்டிருக்குது, ஜாதோக்குடைய பெயரும். he did what was right in the sight of the Lord. தேவனுடைய பார்வையில் சரி எதுவோ அதை தான் செய்யும். இதுதாங்க கரெக்டான விஷயம். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வேன், அவருக்கு என்ன பிடிக்காத அதை நான் செய்ய மாட்டேன். ஏங்க அப்படி பண்ணுறீங்க? அதுக்கு தான் என்ன ராஜா ஆக்கியிருக்கார். நீங்களும் நானும் சொல்லணும், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் செய்வேன். ஏங்க செய்கிறீங்க? அதுக்கு தான் என்ன உயிராக வச்சுருக்கார். எல்லாம் எப்பயோ முடிஞ்சிருக்கோம், கதை எப்பயோ முடிஞ்சிருக்கோம், தோல்வி அடைஞ்சிருப்போம், அழிஞ்சிருப்போம். இன்றைக்கி என்னை உயிரோடு வைத்திருக்கிறார், நல்ல வெற்றிகளை கொடுத்துருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வெற்றிகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ வெற்றி. நேற்றுக்கு எங்கள் அப்பாவை கண் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவருடைய கிருபை தந்தார். எவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. நான் ஆண்டவருக்கு சொல்கிறேன், இது ஒரு சாதனையாக பார்க்குறேன். என்னுடைய சாதனை இல்லை, என் ஆண்டவர் கொடுத்தது. மண்டே அன்றைக்கி ஆஃபீஸ்லாம் சர்ச் ஆஃபீஸ் லீவு இருந்தாலும் ஒரு மண்டேவும் நிறைய வேலைகள் செய்யக்கூடிய கிருபை தந்தார். இப்போ கூட காலையில் எழுந்ததும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இதை முடிக்கக்கூடிய கிருபை தந்தீங்க. நம் தகப்பனாகிய உசியா செய்தது போல் கர்த்தருக்கு எக்ஸலண்ட்டாக செய்தான். ஹல்லேலூயா. இது ஒரு கொள்கையாக வச்சுக்கணும். என் கொள்கை ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன். காலையில் கிளம்பி நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க. நான் இன்றைக்கி டியூஸ்டே வந்து நம்ம சர்ச்சில் வந்து ரொம்ப எலைட்டான டே, ஸ்பீடாக ஊழியம் பண்ணுற நாள். இன்றைக்கி எல்லாமே பிளான் பண்ணுற நாள். இன்றைக்கி பார்த்து எந்த லீவும் எடுக்கக்கூடாது, இன்றைக்கி பார்த்து எந்த லேட்டும் எடுக்கக்கூடாது, இன்றைக்கி பார்த்து எங்கேயும் போகக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சண்டே போயிடுச்சு, மண்டே போயிடுச்சு, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 4 நாள் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆமென். ஸோ he predetermined. என் கர்த்தர் பார்வைக்கு நன்மையானது தான் செய்வேன், என் தகப்பன் செய்ததை போல. அவங்க அப்பா அவன் நல்ல கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருந்தார்ப்பா. நீ யாருக்கு செய்யணும்? ஆண்டவர். நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லணும், ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவருக்கு கர்த்தருக்கு செய்ய வேண்டும். சாட்டர்டே அன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன், மிஷினரி கூட்டத்துக்கு. 2 பிள்ளைங்களை கூப்பிட்டேன்ப்பா, நான் மிஷினரி ஐயாவுக்கு ஊழியத்துக்கு போகிறேன், நீங்கள் வரீங்களாண்ணே? பசங்க கிளம்பி வந்துட்டாங்க. ஒருத்தன் நைட்டில் ப்ரேயர் முடிச்சுட்டு தூங்காமல் இருந்தான், வந்துட்டாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ணணும். பண்ணலன்னா எனக்கு ரொம்ப வெற்றி பெற மாதிரி தெரியல. நான் படித்த மாதிரி என் பிள்ளைங்க படித்து முன்னேறணும். ஓகே, நான் பணக்காரனாக இருக்கிறது போல என் பிள்ளைங்க பணக்காரன் என்று நினைக்கிற பெற்றோரே, நான் கர்த்தரை தேடினது போல என் பிள்ளைகளும் கர்த்தரை தேட வேண்டும். பிகாஸ் அவர் காட் இஸ் கிரேட். என் தேவன் பெரியவராக இருக்கிறார், என் தேவன் உண்மை உள்ளவராக, என் தேவன் பரிபூர்ணமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ த கிங்ஸ் வேர் நைஸ். இந்த புஸ்தகத்தை எழுதின எழுத்தாளன், ராஜாக்கள் சரியாக இருந்தார்கள், ஆனாலும் ஆமென், ஒரு ஆனாலும் போட்டாங்க. அவங்க அப்பா போனது போல் ஆலயத்துக்குள்ளே போல, அவங்க அப்பா தோல்வி அடைஞ்சது போல் அவங்க அப்பா அடி வாங்கினது போல் நம்ம பேரண்ட்ஸ் வாழ்க்கையில் நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நம்மை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதுலேயும் கரெக்டாக இருந்துட்டான். குட் ரிப்போர்ட். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. The people corrupted themselves. ஆமென். வெற்றியின் பின்னடைவிலே, பணத்தின் பின்னடைவிலே, செழுமையின் பின்னடைவிலே, நிம்மதியின் பின்னடைவிலே மக்கள் பாவம் செய்யலாமா என்று யோசிக்கிறார்கள். எதனா ஒரு தப்பு பண்ணலாமா? கை நிறைய காசு இருக்க இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எதனா ஒன்று பண்ணானா என்று ஜனங்கள் யோசிக்கிறார்கள். அவர்கள் கெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த காலத்தை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும். இது வந்து ஓசியா தீர்க்கதரிசி, ஆமோஸ் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம். இவங்க வேறு யாரும் இல்லை, எலியா தீர்க்கதரிசியோட அசிஸ்டன்ஸ். எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் பைபிள் காலேஜ் நிறுவிட்டு போயிட்டார். அங்கங்கே
எரிகோல, யோர்தானில், எல்லா இடத்துலையும் பைபிள் காலேஜ். எத்தனை நூற்றுக்கணக்கான பைபிள் காலேஜ் நிறுவிட்டு போனார். இது நம்ம எலியா தீர்க்கதரிசி ஸ்டார்ட் பண்ணதில்லை, சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்துலேருந்தே பைபிள் காலேஜ். அவங்க வேலையை ஊராக போய் பைபிள் காலேஜ் என்ன பண்ணோம், ஸ்ட்ரெங்தன் பண்ணோம். பைபிள் அடிக்கடி தீர்க்கதரிசியின் புத்திரர், தீர்க்கதரிசியின் புத்திரர், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொன்னாங்களா, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. ஆமென். இவர்கள் அவங்களுடைய வேலை என்ன, மக்களை கர்த்தர் பக்கம் திருப்பதுதான் பணி. இன்னைக்கு ஏன் கர்த்தர் நம்ம ஊழியத்துக்கு அழைச்சார்? ஏதோ இன்னைக்கு வந்தமா, மார்னிங் டிவோஷன் வந்தமா, ஒரு சர்மன் கேட்டமா, ஒரு சர்மன் கொடுத்தமா, ஒரு பாட்டு பாடமா போவதற்கல்ல. எத்தனை மக்களை இன்றைக்கு நான் என் கர்த்தர் பக்கம் திருப்ப போகிறேன். ஹல்லேலூயா. சிஸ்டர் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணாங்க, மக்கள் தங்களை கெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அவர்கள் என்ன பண்ணணும், திருப்பணும். என்ன பண்ணுவீங்க? தப்பு பண்ணாதடான்னு சொல்வீங்களா? கர்த்தர்கிட்ட வாடான்னு தான் சொல்லும். தப்பு பண்ணாதடான்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ரைட்ஸ் இல்லை. நம்மளே தப்பு பண்ணி தான் திருந்தி வந்துக்கிறோம். காப்பாற்றிருக்காரு, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, தப்பை பார்த்து ஹலோ நான் செய்யாமல் இருப்பேன்னு தப்புக்கிட்ட போராடுற பவரும் நமக்கு இல்லை. எப்படிங்க தப்பிச்சோம்? கர்த்தர் காலில் விழுந்துனா தப்பிச்சோம். அதை சொல்லி கொடுங்க. ஆண்டர் காலில் வந்து விழுந்துரு. நீ தப்பை ஜெயிக்க வேணாம், அவர் ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். People has been accustomed to immoral ways. அது அவங்களுக்கு வந்து இதான் வழி ஆயிடுச்சு. யாரும் ப்ரீச் பண்ணல, யாரும் டீச் பண்ணல. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு முறை சொன்னார், நான் வந்து குடிக்க மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஏதோ ஒன்று சொன்னார். ஏன்னா எங்கள் அண்ணன் ஒருத்தன் தான் டோன்ட் ஸ்மோக், சிகரெட் பிடிக்கக்கூடாது. ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவான், ஏன் சொல்லுவான்னு தெரியாது, நான் பிடிக்கிறதே இல்லை அப்படி சொல்லுவார். நம்முடைய அட்வைஸஸ் சில நேரம் நான் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க ஏன்னு சொல்கிறீங்களே, எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தா அவங்க கண்ணை குருடாக்குறான், நீ சொல்லாதன்னு சொல்வதற்காகத்தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லி அவன் திருந்தலைன்னா அவன் தப்பு அவன் மேலே, நீங்கள் சொல்லவே இல்லைன்னா அவன் தப்பு உங்கள் மேலே. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்லான்னு முடிவு எடுத்துருக்கீங்க? சொல்லணும், சொல்ல வேண்டிய பக்குவமாக சொல்லணும், சரியாக சொல்லணும். சொல்வதற்காகத்தான் இந்த வாய் படைக்கப்பட்டிருக்குது. வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். எத்தனை நாள் யோவான் ஸ்நானகன் கத்துனாருன்னு தெரில, இந்த சத்தம் ஒரு நாள் எருசலேமுக்கு தொனித்தது. எல்லாரும் வந்தாங்க, என் மகனே என் மகளே கர்த்தரை பற்றி கத்திக்கொண்டே இரு, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வரும் வரை நீ கத்திக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், ராஜா எக்ஸலண்ட்டாக இருக்கார். அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் கட்டியிருக்காரு பாருங்கள். 3ஆம் வசனத்திலிருந்து படித்தோம் என்றால், அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினும் அல்லாமல் ஓபேலின் மதில் மேல் அநேக கட்டிடங்களை கட்டினான். இந்த ஒரு வேர்டு ஓபேல், த வால் ஆஃப் ஓபேல், ஓபேலின் மதில். இந்த ஓபேல் மதில் என்ற பேரை நம்ம இப்போ தான் படிச்சிருப்போம் நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஓபேலின் மதில் என்பது இப்போ மாத்திரம் இல்லை, இது ரொம்ப காலமாகவே இருக்கிறது. அவருடைய ராஜாக்கள், சாலமோனுடைய ராஜா காலத்திலேருந்தே இது இருக்கிறது. ஆமென். ரைட். எருசலேம் தேவாலயம் டெம்பிள் மவுண்ட், அர்னோனுடைய களத்துக்கிட்ட தாவீது ராஜா பார்ப்பார், கொள்ளை நோய் நிற்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த ஓர்னான் கிட்ட போய் அந்த களத்தை காசு கொடுத்து தாவீது ராஜா வாங்குவார், பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவார், டெம்பிள் மவுண்ட் இல்லைங்களா? அந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ்க்காக இந்த ஆலயத்தை யாரும் வந்து தொற்றக்கூடாது. ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது, எதிரி வந்தாலும் நின்று ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு மதில் கட்டினாருங்க. அதுதான் ஓபேல். ஹல்லேலூயா. ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா, தென்கிழக்கு பக்கமாக இருக்குது எருசலேம் டெம்பிள் மவுண்ட். எருசலேம் தேவாலயம் வந்து மலை மேலே இருக்குது, மலை மேலே ஏறி போகணும். ஆமேன். எதுக்கு? ஆலயத்தை யாரும் தொடக்கூடாது, அந்த கிட்ட வந்தாலே ஆபத்து. ஆமேன். அந்த வழியாக கீழே போகும்போது கித்ரோன் ஆறு இருக்கிறது, கித்ரோன் வேலி, கித்ரோன் பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த கித்ரோன் பள்ளத்தாக்கை தாண்டி தான் ஜீசஸ் கிரைஸ்ட் கெத்செமனேக்கு போனார். உங்களுக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு போய் ஜெபித்தார் பாருங்க. அதான் நம்ம எருசலேமுக்கு போனதில்லை, எருசலேம் சிட்டி பார்த்ததில்லை. கர்த்தர் சித்தமான நம்மை கூட்டி கொண்டு போவார். அல்லேலூயா. காசு இல்லைனாலும் யார் கூட்டி போவார்? இயேசு கூட்டி கொண்டு போவார். அவருக்கு அது லேசான காரியம். ஸோ இந்த ராஜாக்கள் கட்டியிருக்கேன், இது ரொம்ப முக்கியமாக. அதனால தான் நெகேமியா காலத்தில் எருசலேமினுடைய அலங்கங்கள் இடிப்பட்டு இருக்கும்போது, நெகேமியா 3ஆம் அதிகாரம் 26 படித்தோம்னா, இந்த ஓபேல் திரும்பி அதை கட்டுறார். மீகால திரும்பி இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கும் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ராஜாக்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்டராக, கன்ஸ்ட்ரக்டராக நம்முடைய யோதாம் ராஜாவும் வருகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? எதை கட்டியிருக்காருங்க? ஓபேலினுடைய மதில், த வால் ஆஃப் ஓபேல். ஆமென். அது மாத்திரம் இல்லை,
காடுகள், சிட்டிக்குள்ளே போவதற்கு முன்பாக உள்ள காடுகளில் கூட உயர்ந்த மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் கட்டியிருக்காரு. அதாவது என்னென்னா, வாட்ச் டவர்ஸ், உயர்ந்த இடத்துல இருந்து பாதுகாப்பு, பட்டணத்துக்கு ஆபத்து வரக்கூடாதபடி இவைகளையும் கட்டியிருக்கிறார். ஆமென். சண்டையில், யுத்தத்திலே, ஒரு பெரிய யுத்தத்தில் ஜெயித்திருக்கிறார். அம்மோனியர்கள் கூட உள்ள யுத்தத்திலே நம்முடைய யோதாம் ராஜா யுத்தத்திலே ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யார் கூட ஜெயிச்சிருக்காருங்க? அம்மோனியர் கூட அவருக்கு யுத்தம் நடந்திருக்கிறது. அந்த யுத்தத்திலே இந்த மனிதன் ஜெயித்திருக்கிறான். இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். இந்த யுத்தம் என்பது வெற்றியின் ஒரு விஷயமாக இருந்தது. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அவங்க இவருக்கு கப்பம் கொடுக்கிறார்கள், வரி கட்டுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம். உசியா ராஜாவும் மிலிட்ரி மைட்டி மேன், மிலிட்ரியில் ஜெயித்த மனிதன். அவர் காலத்தில் யுத்தத்தில் அவர் ஜெயித்து அம்மோனியரெல்லாம் அடக்கி வச்சுருந்தார். இவர் காலத்தில் அவங்க அடங்காததுனால திரும்ப அடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறார். அவங்க என்னென்னத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுது பாருங்கள் வசனம். கட்டினான், 100 தாலந்து வெள்ளி. ஹல்லேலூயா. எத்தனை தாலந்துங்க? 100 தாலந்து. 100 talents ஆஃப் சில்வர். தாலந்து என்ன அப்படின்னா, ஆமென், 100 தாலந்து என்னன்னா 4 டன்னா கோல்டு. என்னது? சில்வர். எவ்வளோ? 4 டன்னு வெள்ளி. 4 கிராம் இல்லை, 40 கிராம் இல்லை, எவ்வளோ? 4 டன். ஆமாம். அதே போல் வீட்டு, கோதுமை எவ்வளோ கொடுத்துருக்காரு பாருங்க? 10,000 கலம். 10,000 கலம் கோதுமை என்பது எவ்வளோ என்றால் 1000 டன்னு கோதுமை. 1-2 இல்லை, எவ்வளோ? எத்தனை வேனில், எத்தனை அந்த வாகனங்களில் கொண்டு வந்திருப்பான் தெரியல. அந்த பார்லி எவ்வளோ பாருங்கள், வார் கோதுமை எவ்வளோங்க? அதுவும் 10,000, அதுவும் 1000 டன்னா அவ்வளோ கொடுத்துருக்கு. ஸோ வெரி சக்ஸஸ்ஃபுல் மேன், பவர்ஃபுல் மேன், ஆண்டவருக்கு உண்மையான ஒரு மனிதன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். இந்த யுத்தத்தை நம்ம 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் படிக்கிறோம், 2 நாளாகவும் புஸ்தகத்திலையும் படிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 27ஆம் அதிகாரத்திலும் இந்த யுத்தத்திலே இந்த ராஜா வெற்றி பெற்றதை நம்மால் காண முடிகிறது. ஆமென். இட் இஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். ஸோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவன் தன்னை கர்த்தருடைய பார்வைக்கு சரியானவனாக இருந்தான். திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சைன். அவன் எப்போதும் ஒன்று தான் நோட் பண்ணுவான், நான் ஆண்டவருக்கு பிடிச்சதை செய்கிறேனா. நீங்களும் நானும் கூட சில நேரத்தில் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். நமக்கு பிடிச்சதை செஞ்சோமா இல்லையா தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். எனக்கு பிடிச்சது இருந்ததா, இல்லை என் ஆண்டவருக்கு பிடித்தது, அது அப்படி தான் நம்ம அளக்கணும். இன்றைக்கி என் ஆண்டவருக்கு பிடிச்சதை நான் எதை செஞ்சேன்? ஆமென். எத்தனை பேர் அப்படி நைட்டில் நினைப்பீங்க, இன்றைக்கி ஆண்டவருக்கு பிடிச்சதை நான் எதை செய்தேன்? எனக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எதை நான் செய்தேன்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத நான் இனி செய்ய மாட்டேன். இன்னொன்று கூட யோசிக்கலாம், எனக்கு பிடிச்சது ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்காது, நான் செய்ய மாட்டேன். ஏன்னா மெயின் யார் தான்? ஆண்டவர். அந்த மெஷரிங் ராட் யார்? ஆண்டவர் தான். நமக்குன்னு அளவுகோல் யார்? ஆண்டவர் தான். ஆமென். அப்போ தான் பலம் வருமா, ஸ்ட்ரெங்தன் வரும். He was a man focusing upon the 2 houses. ஒன்று அவன் வீடு, இன்னொன்று ஆண்டவருடைய வீடு. ஒண்டர்ஃபுல்லான விஷயம் இந்த ராஜா காலத்தில் இவங்க எல்லாம் கற்றுக்கிறோம். தான் குடும்பத்தையும் பார்த்தான், ஆண்டவருடைய குடும்பத்தையும் பார்த்தான். ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய குடும்பத்தை பார்க்குறேன்னு உங்கள் குடும்பத்தை விட்டுறக்கூடாது. ஊழியம் செய்யாத பிள்ளைகளே, என் குடும்பத்தை மட்டும் தான் பார்ப்பேன், ஆண்டவர் குடும்பத்தை விடக்கூடாது. He was very excellent. தன் குடும்பத்தையும் பார்த்தான், ஆண்டவருடைய குடும்பத்தையும் பார்த்தான். Hallelujah. He took care of the royal house, also he took care of the house of God. ராஜாவின் குடும்பத்தையும் பார்த்தான், தேவனுடைய குடும்பத்தையும் பார்த்தான். ஆமென். பட்டணங்களை கட்டினான், தனக்கென கட்டினான், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்று கட்டினான். கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் இருந்தபடியால் அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான், வல்லமை உள்ளவனாய் இருந்தான். ஆமென். Mighty, he was mighty. Strength comes when we have communion with God. தேவனோடு நாம் நெருங்கி ஜீவிக்கும் போது தான் பலம் வருகிறது. சரீர பலத்தை பெரிய பலம் என்று சொல்லாதீர்கள், பண பலத்தை பெரிய பலம் என்று சொல்லாதீர்கள். ஆவிக்குரிய பலம் தான் முதலாவதாக நிற்கிறது. நாம் ஆவிலே பலம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது சரீர பலம் இருந்தால் தான் சரியாக உபயோகப்படுத்தப்படும். ஆவியிலே பலம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பணபலம் இருந்தால் தான் அந்த பணபலம் சரியாக உபயோகப்படுத்தப்படும். ஹல்லேலூயா.
we can see real prosperity in him. இந்த ராஜாக்குள்ள ஒரு உண்மையான செழுமையை காண முடிகிறது. we can see real power in him. தன் கையில் உள்ள பவரை மிஸ்யூஸ் பண்ணல, தன் கையில் உள்ள பவரை தப்பு பண்ணல, தன் கையில் உள்ள பவரை தூக்கி போட்டு அடிக்கிற பவர் இல்லை, சரியான காரியங்களை செய்யக்கூடிய கிருபையை இந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், he would have been a man of prayer. யார் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷன் மட்டும் தான் கவனமாக ஹேண்டில் பண்ணுவான். யார் பைபிள் படிக்கிறானோ அவன் மட்டும் தான் கவனமாக ஹேண்டில் பண்ணுவான். ஏன்னா பைபிள் படிக்க நம்ம மனதை மாற்றும். ஜெபிக்க கர்த்தருக்கும் நமக்கும் நல்ல உறவு உண்டாகும். தினந்தோறும் கர்த்தருடைய அனுகிரகத்தை தேடுகிற ஒரு ராஜாவாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஏன் அவன் வச்சுட்டான், நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவங்க தாத்தா சொன்னது போல வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தான். ஆமென். இன்னைக்கு நாம் கடைசி பார்ட்டுக்கு வருகிறோம். அவனுடைய முடிவு வரப்போகிறது. அவன் என்ன ஆனான்? யோதாமுடைய மற்ற வர்த்தமானம். ஆமாம். ஆமென். ஸோ இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாளாகமத்தின் புஸ்தகத்தை எஸ்ரா எழுதியிருப்பார் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார். எஸ்ரா என்றவர் ஒரு பெரிய வேத பராகர், ஸ்கிரைப். இனிமேல் தான் வரப்போகிறாரு. ஃபுல் ரெக்கார்ட் அவங்க கையில் உள்ள டேட்டாவெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி எக்ஸலண்ட்டாக எழுதியிருந்தார். இந்த புஸ்தகத்தெல்லாம் கம்பைல் பண்ணி கலெக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. இதை ப்ரொபகேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஜனங்களுக்கு கொடுக்குற வேலைகளை நெகேமியா செய்திருப்பாருன்னு சொல்லுங்கள். எஸ்ரா வந்து ஊழியக்காரன் தான், நெகேமியா அப்படி கிடையாது. அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். இப்பேற்பட்ட கிருபைகள் இருக்கிறது. ஸோ இந்த ராஜாவை பற்றின ஃபுல் டீட்டெயிலை எஸ்ரா கம்பைல் பண்ணி எழுதியிருக்கார் பாருங்கள். இந்த மனிதன் உடைய வாழ்க்கை 7ஆம் வருஷத்துலேருந்து படிக்கும்போது அவனுக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தானா? அவன் எவ்வளோ நாள் வாழ்ந்தான்? 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவனுடைய யுத்தங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் வசனம் சொல்கிறது அவனுடைய யுத்தங்களும் அவனுடைய நடைகளும். சரி, அவனுடைய யுத்தங்களை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம படிக்க போகலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு போனோம்னா அவருடைய யுத்தங்களை பற்றி நம்ம படிக்கலாம். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் வந்துருங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் வசனம் நான் சொல்கிறேன் பாருங்கள். 37ஆம் வசனம். அது யார் யுத்தத்துக்கு வந்தாங்க? ஃபாரின் இன்வேஷன் அவர் ஃபேஸ் பண்ணிக்கிறார். அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய படிங்க ரேத்சீனையும் ரமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்ப தொடங்கினார். யோதாம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தான். இப்போ யோதாமுடைய காலம் முடியும் போது ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா இந்த யுத்தம் யாருது? அப்பாது கிடையாது. யாருதுங்க? மகன்து. சிலத்தில் நம்ம பேரண்ட்ஸ் பண்ண ஃபைட்டு முடிஞ்சிருக்கோம், நம்மக்கிட்ட வரும், நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் நிறைய வேலை செஞ்சு முடிச்சுட்டு போயிருப்பாங்க, நம்ம முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்குதா இல்லையா? ஆமாம். லேண்டு வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க, அந்த லேண்டுக்கு பட்டா வாங்க முடியாது நம்மளால். இல்லை, காசு சேர்த்து அக்கௌண்ட்டில் போட்டு போயிருப்பாங்க, அதை எடுக்க முடியாது. அவங்களுக்கு சேலஞ்சு இருக்குது. அவங்க விரோதிகள் வேறு, நம்ம விரோதிகள் வேறு. அவங்கள சாகடிக்க எவனோ நினச்சிருப்பான், நம்மளை சாகடிக்க யாரோ நினச்சிருப்பான். யோதாம் உடைய மகன் ராஜ்யபாரம் புரிய போகிறான். அதுக்குள்ளே மிலிட்ரி வருது, மிலிட்ரி சண்டைகள் வரப்போகுது. அதுக்குள்ளே யோதாம் என்ன பண்ணிட்டார்? இறந்துட்டார். அவருடைய நடைகள் எல்லாம் ராஜாக்களுடைய புஸ்தகத்திலும் நாளாகம புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 16 வருஷம் தான் ரூல் பண்ணார். அவர் மரித்த பிறகு தாவீதின் நகரத்திலே அவனை அடக்கப்படினார். இது அவங்களுடைய ஃபேமிலி கல்லறைங்க. அது ஜெருசலம் சிட்டியிலே இருக்குது. வேறு யாருக்கும் ஜெருசலம் சிட்டியில் கல்லறை கிடையாது, தாவீது ராஜாவுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், எருசலேம்னாலே அது அவங்களோடது. அவங்க தாத்தா தாவீது வந்து சண்டை போட்டு அவர் யுத்தத்தில் எபூசியர்கள் கையில் சண்டை போட்டு ஜெயிச்சு வாங்கின ஒரு விஷயந்தான் அந்த பட்டணம் தான் ஜெருசலேம். அதனால் நீங்கள் என்றைக்கு எருசலேமில் போனாலும் அதில் என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருப்பாங்க த சிட்டி ஆஃப் டேவிட். இன்னைய பட்டா இல்லை, அது யாரோட பட்டா? தாவீது காலத்து பட்டா. இப்போ அவருடைய மகன் ஆகிய ஆகாஸ் ராஜாவாக போகிறான். ஆமென். ஆகாஸ் அவனுக்கு பதில். இனிமே விஷயம் நல்லா இருக்க போகிறதில்ல. ஆகாஸ் பற்றி நாளைக்கு படிப்போம். ஆகாஸ் ஸ்பிரிச்சுவலாக டவுன் ஆகிட போகிறான். பணத்தில் பெருசாக இருக்கிற இல்லை, ஹூ கேர்ஸ். பலத்தில் பெருசாக இருங்க இல்லை, ஹூ கேர்ஸ்.
ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? யோதாம் ஒண்டர்ஃபுல், அருமையாய் தனக்கு கர்த்தர் கொடுத்த ராஜ்யத்தை முடித்து போய் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி ரெஸ்ட்டுக்கு போயிட்டான். இதற்கு முன்பதாக 3 ராஜாக்கள் இருந்தார்கள். நல்லா ஸ்டார்ட் பண்ணி எண்டு சரியில்லை. ஆனால் இவன் ஸ்டார்டிங்கும் நல்ல, எண்டிங்கும் நல்லா இருந்துச்சு. He is the only king who doesn't have a disappointing end. ஐயோ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதே என் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இல்லாதபடி வெரி குட் என்று சொல்கிற ஒரு மன்னன் தான் யோதாம். நம்மளுக்கு கூட இப்படி நம்ம ட்ரை பண்ணலாமே. நான் ஸ்பிரிச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணேன், திரும்பி நான் பேக் அடிக்கிறேன். வேண்டாம் மகனே மகளே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருக்கு எது பிரியமோ அதை போல்டாக செய்வோம். கர்த்தருக்கு எது பிரியம் இல்லையா அது செய்ய வேண்டாம். மற்றவங்க போல்டாக இருக்காங்கன்றதுக்காக அந்த போல்ட்னஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் காரியத்தை போல்டாக செஞ்சான். ஒரு ராஜகுமாரன், தாவீதினுடைய வம்சம், அவன் கூட மீதி பேர் மாதிரி இருந்திருக்கலாம். கொஞ்ச நாள் தான், 16 இயர்ஸ் தான் ரூல் பண்ணுறான். எக்ஸலண்ட்டாக இருந்தான். we learn this good thing from him. தன் பலத்தை சரியாக பிரயோகப்படுத்தினான், தன் பணத்தை சரியாக பிரயோகப்படுத்தினான், தன் நேரத்தை சரியாக பிரயோகப்படுத்தினான். இன்றைக்கி நல்ல நாள், இன்றைக்கி டியூஸ்டே நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் இருக்குது. 25ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைக்கி கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு முன்பதாக இருக்க வேண்டும். யோதாமுடைய ராஜ்யம், யோதாமுடைய ராஜபாரம் கர்த்தருடைய ராஜபாரம் என்றால் நம்ம சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கை என் ஆண்டவருடைய வாழ்க்கை. என் ஆண்டவர் வாழ்ந்தால் எப்படி வாழ்வாரோ அப்படி நான் வாழ்வேன் என்று நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். வாங்கலை, கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். யோதாம் கர்த்தரை நோக்கி பார்த்தது போல நாமும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம்.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட 2 நாளாகமும் 27வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே அப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து நீர் பேசினீரே. இந்த வெளியிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அப்பா இதோ எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 நாளாகமும் 27வது அதிகாரம் வசனங்கள் 1-2. யோர்தாம் ராஜாவாகிற போது 25 வயதான் இருந்தான். 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதேக்கின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் எருசால். அவன் தன் தகப்பனாகிய உரியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோர்தாம் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் அவனுடைய தேசத்து மக்கள் தங்களை கெடுத்து கொண்டிருந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த நாளிலும் கூட நாம் யாரை போல இருக்கிறோம்? நாம் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறோமா? இல்லை உலகத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டு உலகத்திற்கு நாம் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை மற்ற உலகத்துக்குரிய மக்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் யோர்தாமை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை நாம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, வழி கெட்டு போய் வழி தப்பி திரிந்து போகிற மக்களை கர்த்தர் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலும் கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த வேளையிலும் கூட நம்ம ஒரு விசையாக நம்மளுடைய தேசத்து மக்களுக்காக நம்ம பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் ஆண்டவருடைய பாதையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னும் நம்மளுடைய தேசம் ரட்சிக்கப்படாம தொடப்படாமல் இருக்கிறது. இன்னும் அநேக மக்கள் பாவத்துக்குள்ளாய் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார்களே. இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள் மீது ஒரு ரட்சிப்பின் ஆவியை கட்டளையிட வேண்டும். இன்றைக்கு அந்த ஜனங்கள் எல்லோரும் கர்த்தர் பக்கமாய் திரும்பி இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம இப்பொழுதும் நம்ம அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கலாமா? கண்களே இருக்கிறோம் அப்பா. Yes.
மக்கள் ஆண்டவரே தங்களை பொல்லாப்பான வழியில் ஆண்டவரே அப்பா அர்ப்பணித்து பாவமான செய்கைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்களேப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க தொடுங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே உங்க ரட்சிக்கும் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீது அமருவதாக ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்க யோர்தாமை போல நாங்க எழும்பி ஆண்டவரே அந்த மக்களை எல்லாம் கர்த்தர் பக்கமாய் திருப்ப எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா பாவத்திலும் ஆண்டவரே இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது அப்பா உங்க ரட்சிப்பின் ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எந்தெந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பொல்லாப்பான வழிகள் எல்லாம் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ இன்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களை விடுவியும் ஆண்டவரே. உங்க வசனம் சொல்லுகிறது, இதோ குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுவிக்கப்படுவார்கள் என்று. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே பாவம் செய்கிற ஒவ்வொருவர் மீது சிந்தப்படட்டும் ஆண்டவரே. ஒரு விசையாக உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே பாவத்திற்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுங்கப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாங்க ஆண்டவரே திறப்பின் வாசல நிற்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களிடத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியம் காணப்பட்டாலும் அப்பா எங்களை நீங்க சுத்திகரித்து ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே அப்பா இதோ எங்களுடைய ஸ்தானத்துல நின்று ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருவர் மீது உங்க ரட்சிப்பின் ஆவியை நீர் ஊற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு மனம் திரும்புதலின் ஆவியை நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த யோதாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக்கினான்கிறத பார்த்தோம். இந்த யோதாம் ராஜாவை போல நாமும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை நேராக்குவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.